हाँ सीपट किधर सीबट ऊपर है भाई, ऊपर तो इसके सामने। नया आदमी है? हाँ नया आदमी है भाई। अब तमिल आदमी है? तमिल आदमी அங்க ஒரு ஆள் இருக்காரு, இதுக்கு மேல ஒரு ஆள் இருக்காரு. என்னது தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கு அண்ணா? தமிழா? அவன் தமிழ்ல பேச தமிழா? ஆமா தமிழ். நான் தமிழ் தான். உட்காரு. புதுவாளா? புதுசுக்காரன். எந்த ஊரு? நான் மதுரை. இந்த மேல்பட்டில் ஒரு ஆள் இருக்காரு மதுரையில இருந்து. மதுரையில இருந்து இருக்காப்லையா? வெளியே போயிருக்காரு, இதுக்கு வருவாரு. சரி சரி. என்னைக்கு வந்த? இப்பதான் புதுசா? புதுசு. அப்பா என்ன வேலை வெளியில் போயிட்டு உள்ள வரல. என்ன போயிட்டு உட்காந்தியா? நயாத்மியா? தமிழா? அங்க ஒரு வரதா? தமிழாண்ணா. எந்த ஊருன்னு? மேலூர். முட்டு வந்தவர். கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியா? சரி சரி. மதுரை தானே. வந்தீங்க? இப்பதான் வந்தேன் நான். இன்னைக்கு தான் வந்தேன். எங்க உமரிக்காவில் தங்கிருந்தீங்களா? இல்ல அப்படியே டேரக்டா தான் வந்துட்டேன். இங்கே வந்தாச்சு. இங்க எப்படி கம்பெனி நல்ல கம்பெனி தானே? கம்பெனி பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு மேலே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த லைனில் இருக்கு. சரி சரி சரி. நம்ம அங்க வந்தது இல்ல, மேலூர் விட்டு வந்திருக்கேன், அங்கிட்டு வந்தது இல்ல. சரி சரி. என்ன கிரேடு? கிரேடு என்ன? எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக்கல். பிரச்சனை இல்லை கம்பெனில. ஒரு 1500 சம்பளம் கிடைக்கும். 800 2000 எடுக்கலாம். ப்ளஸ் ஓட்டம்லாம் எடுத்துச்சுன்னா ஒரு 2500 இருக்கும். சரிண்ணா. பிரச்சனை இல்லை, கம்பெனி பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா சொல்லியிருப்பாரு. நைட் டியூட்டி போயிட்டு வந்தேன், ஒரு மாதிரியா இருக்கு. பெட்ரோல் சொல்லிட்டாங்களா? படி சொல்லிட்டாங்க, சீ படி சொல்லிட்டாங்க. சரி ரைட், அவனை படுக்கிறேன். இடுப்பெல்லாம் வேற கிடக்குது. லேட்டாக போயிட்டு சரிண்ணா சரிண்ணா. இல்லை ஏறி 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 சாக முடியலை. டெய்லி 18 மாதமா ஏறி ஏறி அப்பா எப்போ ஊருக்கு போறியா? மேலே கீழே இறங்க படுக்கிறதுக்கு. நான் 13 மாசம் எண்ணி மேலே படுத்தேன். ஒரு 18 மாசம் படுத்துங்க மேலே. வயசு மூத்த ஆளாச்சு இல்லைன்னா பார்க்க அதை பார்க்கணும். பாய் வயசு மூத்தாலும்னா பஸ்ஸுக்கு ஓடுதே, சாப்பாடுக்கு ஓடுதே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஏறு படுங்க, அப்போ நம்ம பாடி ஸ்ட்ராங் ஆகும். தலைப்பணம் கிடைச்சல பாடி ஸ்டாக் ஆகுது. பாடி ஸ்ட்ராங் ஆகட்டு. தம்பி இருங்க தம்பி, அப்போ லேட்டாக பேசுவான். படுங்க. കാത്തിരുന്ന് നാട്ടിൽ പോകേണ്ട ദിവസം വന്നു. 2 ദിവസം കൂടെ ഉണ്ട്. ഉറങ്ങിയിട്ട് ഉറക്കം വരുന്നില്ല, ദിവസം പോണില്ല. അങ്ങനെങ്ങനെ വന്നാണ് കളിയാ. എന്താടാ? ഞാൻ ഓഫീസിൽ നിന്ന് വിളിച്ചിരുന്നു 2 ദിവസത്തിൽ എനിക്ക് ടിക്കറ്റിന്റെ കാര്യം റെഡിയാവും. ഇപ്പോഴൊന്നും കറക്റ്റ് കൺഫേം ആയില്ല. ഇനി കുറച്ച് സാധനങ്ങൾ വന്നാൽ മതി. പിള്ളേർക്ക് വാങ്ങിച്ചിട്ട് പോകണം. ഇതൊക്കെ വാങ്ങും, കുറച്ച് വാങ്ങി വെച്ചിട്ടുണ്ട്. വീട്ടിൽ വെച്ചോദിക്ക് എന്താ നമ്മളെല്ലാം നോക്കി ഇങ്ങോട്ടൊക്കെ വാങ്ങിച്ചിട്ട് പോകണം. ഇനി പോകാൻ വേണ്ടി 2 ദിവസമുണ്ട്. അതിന്റെ അത്രയിലാണ്. போயிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை இந்த பையன் ஊருக்கு போகிறான். லீவ் விட்டு வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்டு வெட்ட போய்ங்க. அப்புறம் இங்கே வந்து நான் தரல, இடுப்பு வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை லீவை போட்டுருங்க. லீவு விட்டு அவன் போனதும் துணியை எடுத்து அங்கே போட்டுருங்க, வெட்டை பிடிச்சி போடுங்க. ஓகே? உண்மையே பொய்யா? உண்மையை போய் லீவு போட்டு சம்பளம் கட்டாய போகும். உங்களுக்கு வெட்டு வேணும் வேண்டாமா? உங்களுக்கு இதான் நண்பன் தானே. நாளை இருந்து இங்கே வரோட வெட்டுக்கு நான் போக 3 வருஷம் ஆகும். இல்லை நம்ம மேலே இங்கே கிடப்பேன் 3 வருஷம். சரி சரி, லீவ் போட்டுக்குவோம். லீவ் போட்டு பெட்டுக்கிட்ட வச்சுருவோம். ஓகே.